ஒரு காலத்தில் திருப்பதி மலையின் அடியில் வாழ்ந்த விஜயன் என்பவன் பக்தியால் முழுமையாக தோய்ந்து ஐயப்ப சாமியை தினமும் நினைத்து வாழ்ந்தவன். அவனுக்கு ஒரு சிறிய வருந்தல் இருந்தது. இன்று வரை அவன் சபரிமலையைக் காணவில்லை. ஒரு நாள் விஜயன் ஒரு பெரிய குளத்திற்கருகில் ஓய்வெடுக்க ஒரு மூதாட்டி வந்து, "வா, நான் உன்னை அங்கே கொண்டு செல்வேன்" என்றாள். அவன் மகிழ்ச்சியாக, "நீ யாரு, அம்மா?" என்று கேட்டான். அவள் சிரித்தபடி, "நான் சாமி வழியில் வரும் ஒரு உதவி" என்றாள். இருவரும் பயணம் துவங்கி மலை அடிவாரத்திற்கு சென்று விடுகின்றனர். ஆனால் திடீரென மூதாட்டி காணாமல் போகிறாள். விஜயன் அந்த இடத்திலிருந்து மலை ஏறத் துவங்குகிறான். காற்றும் மரங்களும் கூட விஜயனின் அயராது முயற்சியை வாழ்த்தியது போலத்தான் இருந்தது. சாமியின் பீடத்திற்குப் போய் விழுந்து விழுந்து சென்று வழிபாடு செய்ய பின்வரிசையில் ஒருவன் பேசினான். "விஜயா, நீ என்னை தேடி வந்ததுக்கு நான் இங்கேயே இருக்கிறேன்" என்று குரல் கேட்டது. அந்த குரல் ஐயப்ப சாமியின் குரல். விஜயன் அதிசய